கூலி செய்கிறவங்க, தினக்கூலி செய்கிறவங்க, பெருசாக கம்பெனிலாம் இல்லைங்க. நான் சாதாரண என்னோட வயிற்று பொழப்புக்கு நான் இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நான் சம்பளம். இன்றைக்கி நான் இந்த டெய்லரிங் வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம். இன்றைக்கி வந்து ஆட்டோ ஓட்டினா தான் எனக்கு சம்பளம். இன்றைக்கி நான் ஸ்விக்கி ஓட்டினா தான் இன்றைக்கி சம்பளம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளான ஒரு ஆப்னு சொல்ல முடியும். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய பேர்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்காது. அவங்க பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் எடுக்கலாம் போனாங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா ப்ராப்பராக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட இருக்காது, சேலரி ஸ்லிப்பும் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இன்கம் ப்ரூஃப் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் அவங்ககிட்ட இருக்காது. அப்பேற்பட்ட சூழல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட சேலரி ஸ்லிப் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லைனாலும் பரவாயில்ல. இது என்ன கிரெடிட் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்களா? கிரெடிட் ஹிஸ்ட்ரின்றது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சேலரி அக்கௌண்ட் இருந்துச்சு வச்சுங்களேன். உங்கள் மாதம் உங்கள் சம்பளம் வந்து உங்கள் பேங்க்கில் வந்துட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பேன் கார்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இறங்கும், இதெல்லாம் நடக்கும். ஒரு பேங்க்ல நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போத்துலேருந்து தான் அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ஏறுது இறங்குறது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் இது போல் எந்த விதமான சூழ்நிலை இல்லாத நீங்கள் ஒரு நிலையில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்காது. அதாவது அவங்கக்கிட்ட சேலரி அக்கௌண்ட் இருக்காது, அவங்கக்கிட்ட பெருசாக சேலரி ஸ்லிப் இருக்காது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் பெருசாக இருக்காது. அப்படிப்பட்டவங்ககிட்ட எப்படி கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கும்? ஸோ ஏதாவது ஒரு சேலரி இருந்தால் தானே, ஏதாவது மாத வருமானம் வந்து போடக்கூடிய ஒரு சேலரி அக்கௌண்ட் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து பேன் கார்டில் இணைச்சி அதுக்கப்புறம் தானே வருமானத்தை காட்ட முடியும், அதுக்கப்புறம் தான் கிரெடிட் ஸ்கோர் காட்ட முடியும். ஸோ இதனால் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருப்பாங்க. அப்படி சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் பேன் கார்டை போட்டு அது இந்த கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் காட்டும், 850, 900 அப்படி காட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்காது. ஸோ இந்த சூழ்நிலை இருந்தாலும் இதுவும் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு லோன் தரக்கூடிய 2 விதமான லோன் ஆப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிய நினைக்குது, நான் மறக்காம லைக் பண்ணுங்க. இன்கம் ப்ரூஃப் உங்களுக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க. நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி பெருசாக இல்லையா? உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி இல்லையா? கவலைப்படாதீங்க. 2 விதமான பேங்கர் உங்களுக்கு லோன் தராங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோபிவிக் ஆப். இந்த மோபிவிக் ஆப்பில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 2 விதமான லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெர்மிஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்போ எல்லா ஆப்லையும் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவங்களும் கேட்குறாங்க. அதனால் நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேவ் வேண்டியது கேஒய்சி டீட்டெயில்ஸ். கேஒய்சி டீட்டெயில்ஸ்னால் ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு. இல்லை உங்ககிட்ட இப்போ கையில் இல்லைனாலும் போனாலும் நம்பர்ஸ் போடாமல் போதும். ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இதை நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து கேஒய்சி அப்டேட் ஆகிடும். வீடியோ காலில் கேஒய்சி வருவாங்க, நீங்கள் பேன் கார்டை கையில் வச்சுட்டு பேச வேண்டியது. இது வந்து கேஒய்சி அப்டேஷன். இதை நீங்கள் அழகாக ப்ராப்பராக பண்ணி வச்சுனாவே உங்களுக்கு லோன் ஆஃபருக்குள்ளே இவங்க போகிறாங்க. என்ன விதமான லோன் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 2 விதமான லோன் ஆஃபர். அதாவது பார்த்தீங்கன்னா ஜிப் கெட் அப் டு 60,000, அதாவது வட்டி இல்லாமல் உங்களுக்கு 60,000 வரைக்குமே ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஜிப் இஎம்ஐ, உங்களுக்கு 2 லட்சம் வரைக்குமே பர்சனல் லோன், இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் இவங்க தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டன்ட் அந்த 60,000 தராங்களே வட்டி இல்லாமல் பணம், அந்த பணத்தை பற்றி இன்னும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டன்ட் லோனை பற்றி நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜிப் லோனை பொறுத்த வரைக்குமே எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெண்ட் நவ் பே லேட்டர். அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பில் பே பண்ண போகிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கிறீங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. இது போல் சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் இல்லையா? ஒரு திடீர்னு ஒரு 2,000 தேவைப்படும், 3,000 பொருள் வாங்க வேண்டியிருக்கும், திடீர்னு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம், ஏதாவது மெடிசன் வாங்க வேண்டியது இருக்கும், ஒரு 5,000 ஒரு மெடிசன் வாங்க வேண்டியிருக்கும். இது போல் திடீர்னு தேவைகளுக்கு இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கிடையாதுன்றாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ எந்த விதமான வட்டியும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். 1ஆம் தேதி இல்லை நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க வச்சுக்கலாம், அடுத்த 5ஆம் தேதி, அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு ஒரு 30 தேதிக்குள்ள வரை டைம் கொடுக்குறாங்க. வட்டி இல்லை, இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். ஆனால் கட்டணம் இருக்குது, இதுக்கு சார்ஜஸ் இருக்குது. என்ன விதமான சார்ஜஸை பொறுத்த வரைக்குமே கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. இந்த ஜிப்லாக்ல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று வரும். பெருசாலாம் வராது, கம்மியாக தான் வரும். ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள ஒரு கன்வைசிங் ஃபீஸ் ஒன்று கண்டிப்பாக போடுவாங்க. அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய இன்னொரு லோன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் 2 லட்ச ரூபாய்க்கு தராங்க. இதுக்கும் கேஒய்சி டீட்டெயில்ஸே போதுமானது. ஒரு தடவை நீங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஆஃபரும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது
இந்த ஜிபி இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே இந்த பணத்தை, அதாவது உங்களுக்கு ஒரு லிமிட் காட்டுவாங்க. உங்க இஎம்ஐ உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த பிறகு ஒரு லிமிட் காட்டுவாங்க. அந்த லிமிட் உங்கள் வேலெட்டில் வந்துடும். அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தாத வரைக்கும் அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபா வந்து சாங்ஷன் ஆகுது வச்சுக்கோங்களேன், அது அப்படியே உங்கள் வேலெட்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு எந்த சார்ஜஸும் எந்த வட்டியும் கிடையாது. திடீர்னு அதுலேருந்து ஒரு 50,000 எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எப்போ அதுலேருந்து எடுக்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கு வட்டி, அதுக்கு என்ன இஎம்ஐ போகிறீங்க அப்போ தான் அந்த ப்ராசஸிங்கில் போகிறாங்க. உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்கலாம். எந்த விதமான ஸ்லோவாக அந்த விஷயம்லாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் லோன் அமௌண்ட் தராங்க. இஎம்ஐ நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு 50,000 எடுத்துட்டீங்க, இஎம்ஐ போடலாம். இல்லை 2 லட்சம் எடுத்துட்டீங்க, இஎம்ஐ போடலாம்னா 3 மாதம் 24 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டி பொறுத்தவரைக்கும் 9% 36% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 2% 4% ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஸ்பெண்ட் நவ் பே லேட்டர் சொல்லக்கூடிய 30 நாள் டைம் தராங்க. ஒரு பொருள் வாங்க போகிறீங்களா, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த விதமான வட்டி கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 30 நாளுக்குள்ள அழகாக நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம். ஆனால் ஒரு கன்வைசிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த கன்வைசிங் ஃபீஸ் 100 ரூபா 150 ரூபா வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து மாத சம்பளக்காரர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதே நேரத்தில் இவங்க இன்ஸ்டன்ட் கேஷ் லோன் தராங்க இல்லையா, இதுவும் சூப்பரான விஷயம் தான். ஏன் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு சாங்ஷன் ஆகுது வச்சுங்களேன், 2 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படாதுங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபா போதுன்னா அந்த 10,000 ரூபா மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வட்டி போட்டதாக இருந்தாலும் இஎம்ஐ போட்டதாலும் சரி, அதுக்கு மட்டும் தான் சார்ஜஸ் போடுவாங்க. மற்றபடி அந்த வேலெட்டில் இருக்கிற பணத்துக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இன்கேஸ் இந்த 2 விஷயத்துலையும் லேட்டாக பே பண்ணுறீங்கன்னா அப்போ தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். அந்த லெவலுக்கு போகாமல் இருந்தாவே இது ஒரு அருமையான ஆப்னு சொல்ல முடியும். உங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராடோஃபின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போதும், உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் இந்த ஆப்புக்குள்ளே போய் இதோட ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் 1 by 1 சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். இவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் ஃபுல் நேமு, அப்புறம் உங்கள் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. பர்பஸ் என்ன பர்பஸுக்காக இந்த லோன் ஆஃபர் பண்ணுறீங்க கேட்குறாங்க. ஸோ இம்ப்ரூவ் கிரெடிட் ஸ்கோர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், ஸ்பௌஸ் நேம் எல்லாமே கேட்குறாங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு போதுமானது. பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுடைய லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக மாதம் இஎம்ஐ பிடிப்பதற்காகவும் இந்த விஷயத்தை கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு ஓகேவா கேட்டிங்கன்னா லோன் அமௌண்ட் வந்துடும். ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 5,000 60,000 வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்தவரைக்கும் 14% 28% per annum போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 3 மாதம் 24 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இஎம்ஐ போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 லோன் வாங்குறீங்க, வட்டி ஒரு 18% per annum போடுறாங்க. 3 மாதம் நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னா மொத்தமாக 3 மாதம் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 10,450 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இதுவாக அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் அது இருக்கும். இது 2 விதமான லோன் ஆப்பு யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, வாரக்கூலி செய்கிறவங்க, தினக்கூலி செய்கிறவங்க, பெருசாக கம்பெனிலாம் இல்லைங்க, நான் சாதாரண என்னோட வயிற்று பொழப்புக்கு நான் இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நான் சம்பளம், இன்றைக்கி நான் இந்த டெய்லரிங் வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம், இன்றைக்கி வந்து ஆட்டோ ஓட்டினா தான் எனக்கு சம்பளம், இன்றைக்கி நான் ஸ்விக்கி ஓட்டினா தான் இன்றைக்கி சம்பளம், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளான ஒரு ஆப்னு சொல்ல முடியும். 2 விதமான ஆப்லேயும் ஒரு லிமிட்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அழகாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். அன்லிமிட்டாக திங்க் பண்ணிவிட்டு பெருசாக லோன் வேணும், பெருசாக எனக்கு வந்து சமாளிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு லிமிட்டான ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லிமிட்டான இஎம்ஐ எடுத்துகிட்டு அழகாக வெளியே ஒருத்தா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் டேர்ம் அண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் பார்க்கலாம்.